ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இடுப்பு வலி, கால் மூட்டு வலி, கால் தேய்மானம் அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனைக்குமே இந்த கருப்பு உளுந்து நல்லாவே ரிசல்ட் தரும். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து, அதாவது உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் முழு உளுந்தோ அப்படி இல்லாட்டி வெள்ளை உளுந்தோ எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. நான் இந்த கருப்பு உடச்ச உளுந்தை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து எடுத்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை உடச்ச உளுந்து எடுத்தாலும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உலர வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கருப்பு உளுந்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிற உளுந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வாசனை வந்ததும் வேறு ஒரு தட்டில் கொட்டி இந்த உளுந்தை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம வறுக்கிற பொருள் எல்லாமே ஆறி இருக்கணும். அதனால் ஃபேனுக்கு கீழேயோ அப்படி இல்லைன்னா நார்மலாகவே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையும் வேறொரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தோல் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் வேற ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. இப்போது அதே கப்லேயே 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பாசிப்பருப்பு வறுக்கும் போதே 2 ஸ்பூன் அரிசி சேர்த்து வறுத்துக்கோங்க. வீட்டரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம அரிசி எதுக்கு சேர்த்து வறுக்கிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு உளுந்தெல்லாம் குழப்பு தன்மை தரும்ல, அதனால் அரிசி சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா லட்டு குழன்னு இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அரிசியும் சேர்த்து இது கூடயே வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி நம்ம பொரியரிசி வறுப்போம்ல, அந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வேற ஒரு கிண்ணத்தில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது அதே கப்பில் 1/2 கப் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளையும் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு கருப்பாக இருக்கிறதுனால வறுத்துச்சான்னு தெரியல அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி சேர்த்து வறுக்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் 1/2 ஸ்பூன் அரிசி கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது கூட ஒரு 10 பாதாம் பருப்பும் முந்திரியும் சேர்த்து நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வால்நட் பிடிக்கும் அப்படின்னா அது கூட சேர்த்து இது கூடயே வறுத்து எடுத்துக்குவாங்க. இதுவே இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு தரீங்க அப்படின்னா ஒரு 10 டேட்ஸை கூட விதையை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். இப்போது பாதாம் முந்திரிலாம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் வேற ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஈரமே இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றா அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தை நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன், அதனால் 2 டைமாக போட்டு அரைச்சிக்கிறேன். உளுந்து அரைக்கும் போது ரொம்பவும் கொரன்னு அரைக்காமல் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குவாங்க. ரவையை விட கொஞ்சம் நைஸாகவே இருக்கட்டும், அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது 2வது டைம் மீதி இருந்த உளுந்தையும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு அரிசி, அதையும் சேர்த்து இது கூடயே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி ஜார் கொரன்னு ஓடிச்சு அப்படின்னா ஜல்லடை மாவு சலிக்கிறோம்ல ஜல்லடை, அதை வச்சு கூட ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, எள்,
அப்புறமா நட்ஸ் வச்சுருந்தோம்ல, முந்திரி, பாதாம் அதையும் சேர்த்து இதை வந்து கொரன்னு அரைச்சிக்குவாங்க. ஏன்னா இது சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவாங்க. நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா கையாலேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அதே இதில் நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அந்த கப்பால் 1 கப் நாட்டு சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பெரிய மிக்ஸ் ஜாரில் போட்டுட்டு ரிவர்ஸில் கூட வச்சு எடுத்துக்குவாங்க. எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம ஏற்கனவே நட்ஸ் வறுத்தோம்ல, அதே பேனில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நெய்யை வந்து சூடு பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணின அந்த கலவை கூட இதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வெது வெதுப்பாக இருக்கும் போதே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த லட்டை 1 மாதம் வரை வெளியில் வச்சுருந்தே சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 30 வயசு ஆனாலோ அப்படி இல்லாட்டி ஒரு குழந்தை பிறந்துட்டாலோ இடுப்பு வலி கண்டிப்பாக வந்துடுது. அப்படி இருக்கிறவங்கலாம் இந்த கருப்பு உளுந்து லட்டை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்ல, அது வந்து இனிப்பு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக இந்த லட்டை சாப்பிட்லாம். இப்போது நம்ம வந்து இந்த லட்டை வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து நெய் சேர்க்கும் போது நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நெய் பிடிக்காட்டி நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி சூடு பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த உளுந்து லட்டை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பாய்.